தொழில்துறை தொடர்பான அறிமுக கூட்டத்தை முடித்து பத்திரிகையாளர் சந்தித்து வெளியே வந்தபோது கேள்வி பதில் முடிந்த தருணத்தில் இயல்பாக நான் சிரித்தேன். அது எந்த கேள்விக்கும் அல்லது சம்பவத்திற்கும் எதிரான பிரதிபலிப்பு அல்ல. ஆனால் அந்த உடல் மொழியை தவறாக புரிந்து கொண்டு அரசியல் நோக்கில் திரித்து பரப்பப்படுவது வருத்தம் அளிக்கிறது. இது யார் சொல்லியிருக்காருன்னா, விருதை மகள் கீர்த்தனா, தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கோவையில சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்களே, அதை பத்தி நீங்க கருத்து சொல்லணும்னு மாலை 6 மணிக்கு மேல பேசுங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா பேசுங்க, மாலை 6 மணிக்கு மேல அரசியல் சம்பந்தமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயம்புத்தூர் சம்பவம் தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக இருக்கு. ஒரு பெண்ணா நீங்க அது என்ன எப்படி அந்த சார் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். மீண்டும் நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கு இப்படி அநீதி இழைக்கப்பட்டு சொல்லி பத்திரிகையாளர் கேட்க, தலைவர் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதுக்கு தான் சமூக வலைதளங்கள்ல நீங்க ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டதுக்கு இப்படி சிரிக்கலாமா? சிரிச்சுக்கிட்டே ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் இப்படி பேசுவது சரியா? ஒரு சென்சிபிளான மேட்டரை இப்படித்தான் நீங்க சிரிச்சுக்கிட்டே அணுகுவீங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க, அதுக்கு தான் அமைச்சர் கீர்த்தனா ஒரு பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்து, நான் இயல்பா வந்தேன், இயல்பா சிரிச்சேன், என் உடல் மொழியை வச்சு என்ன தப்பா பரப்புன்றாங்க. ஆனா இதே அமைச்சர் கீர்த்தனா விருதை மகள் கீர்த்தனாவாக சிவகாசி வேட்பாளராக இருக்கும்போது சரியா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இவங்களை எங்கேயோ யாரோ பேச விடலாங்க அப்படிங்கிறதுக்காக செல்ஃபி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு பெண்ணுக்கு அநீதி நிகழ்ந்திருக்கு, இந்த பெண்ணு அநீதி நிகழ்ந்து விட்டு, இந்த அடிமைத்தனமான பெண்ணுக்கு அடிமையான ஆட்சி தேவையா? இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னா இந்த மகளுக்கு, இந்த பெண்ணுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசினாங்களே. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படி பெண்ணடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண்ணடிமை பண்கிற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. தோத்துருவோனே இந்த தொகுதியை விட்டு ஓடி போனவர் இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட்ல ஜெயிக்கணும். அவங்களுக்கு இந்த பெண்ணு தான் யாரு காமிக்கிறோம். பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பிரச்சனை. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார்.